ஓகே, ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் நல்லவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். அவர் ஒருபோதும் கை விடாதவர். இன்றைக்கு நாம் காணப்போகிற வேத வசனத்தின் விளக்கங்கள் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் உள்ள சம்பவத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். அதுல கடைசி வசனப்படி சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய மக்களோடு பல சூழ்நிலைகளிலே அவர்களோடு செய்த ஒப்பந்தம் என்று சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இவருடைய அர்ப்பணத்துக்கும் இடையில் இருக்கிற இந்த உடன்படிக்கை. உறுதிமொழி எடுத்து அர்ப்பணித்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர்கள் அதை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற உடன்பாடுகள் நிறைவேற்ற அவர் போதுமானவர். அவர் எப்போதுமே உண்மை உள்ளவர், எப்போதுமே வல்லவர், எப்போதுமே நல்லவர். அல்ல, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயம். அவருடைய உடன்படிக்கை செய்வான், என்னால முடியவில்லை என்று சொல்லுவான். அதே நேரத்தில் அவன் அதை விட்டு விலகி செல்லுவான். முதலாம் உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு செய்தாரு. அந்த உடன்படிக்கை அவன் மீறினதுனால தோட்டத்தை விட்டே துரத்தி விடப்பட்டார். எப்போதுமே அக்ரிமெண்ட்டை ஒருத்த மீறும் பொழுது அது முறிந்து போகிறது. இப்படியே அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக உடன்படிக்கைகளை செய்து தேவன் ஜனங்களை வழிநடத்தி வந்ததே பார்க்கிறோம். தேவனுடைய முடிவின் செயலையே நாம் அங்கே பார்க்கிறோம். அப்புறம் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை ஈசாக்கோடு செய்து புதுப்பித்துக் கொண்டார். அந்த ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையைத்தான் யாக்கோபோடு செய்து அதை புதுப்பித்துக் கொண்டார். உடன்படிக்கையைத்தான் மோசேக்குள்ளாக இந்த உடன்படிக்கை அறியாத ஜனங்கள் அல்லது இந்த உடன்படிக்கைக்கு உடன்படாத ஜனங்கள் எப்போதுமே ஒரு உடன்படிக்கை அவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டு அதுல எழுதப்பட்டிருக்கிற கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதில் கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடி ஆகும். ஆண்டவர் கள்ளத்தனமாக அவர்களிடத்துல செயல்படுவதற்கு விரும்பவில்லை. அவர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டிய காரணம் என்னவென்றால், இவர்கள் மாறி போகிறவர்கள், வழுவி போகிறவர்கள், இவர்கள் விலகி போகிறவர்கள், உண்மையா இருக்க மாட்டார்கள். அவன் மனிதன் தானே. அதனால ஆண்டவர் அந்த இடத்துல எப்போது இதை நினைவில் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை தேவன் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசே மூலமாக இங்கே உடன்படிக்கை செய்தார். இதற்கு அப்புறம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு அவர் உடன்படிக்கை செய்யறதை பார்க்கிறோம். முதலாவது கர்த்தரிடத்துல அந்த ஏறி தூரத்தில் நின்று பணிந்து கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் பயங்கரமான தேவன். அவளை சாதாரணமா யாரையும் பக்கத்துல வரவிடவில்லை. அவர் பயங்கரமான தேவன். அவர் தரிசித்தவர்களும் அவரிடத்துல பேசுகிறவர்களும் உயிரோட இருக்க முடியாது என்று சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். மோசேயும் ஆரோனும் மோசே ஆண்டவரிடத்துல எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேலின் 70 மூப்பர்கள், இவர்களை மலை அடிவாரத்துக்கு வர சொன்னாரு. அங்க ஏறி தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பின்பு மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து போனார். இத்தனை சமீபமாய் தேவனோடு பேசும் சிலாக்கியத்தை பூமியிலேயே ஒரே ஒரு மனுஷன் தான் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனிடத்தில் பேசும் சிலாக்கியத்தை ஒரே ஒரு மனுஷன் தான் அங்கே காணப்பட்டார். இந்த மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபமாய் சேரலாம். கர்த்தருடைய வார்த்தையும் நியாயங்களையும் ஜனங்களுக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை அறிவிக்கிறார். ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களோ அவர் அருளிய வார்த்தைகளின்படி செய்வோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். பின்பு மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி அந்த உடன்படிக்கையின் நாள்
அந்த அக்ரிமெண்ட் நாள், அதாவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா எத்தனை பரபரப்பாக அந்த கொடுக்கிறவனும் வாங்குறவனும் எவ்வளவு பரபரப்பா இருப்பாங்களோ அது போன்ற ஒரு பரபரப்பு அங்க இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும்படி செய்வோம் என்று பதில் வாங்கி கொண்டு அதன் பின்பு எழுதுகிறார். மோசே வார்த்தைகளை எழுதி அதிகாலையில் எழுந்து மலையின் அடிவாரத்துக்கு அவர் போனார். அங்கதான் உடன்படிக்கை நடக்க போகுது. இது ஒரு விசேஷித்த காரியம். இது சீனாய் மலையின் கீழே நடந்த ஒரு காரியம். சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல இந்த உடன்படிக்கைக்கான காரியங்களை அங்கே செய்கிறார். உடன்படிக்கை மலை மேலதான் ஆண்டவர் அவங்களோட கூட பண்ணுகிறாரு அந்த ஒப்பந்தங்கள். ஆனால் மலையின் அடிவாரத்துக்கு சென்று இவளை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்தது. இவளை சரிப்படுத்தணும், எல்லாருடைய மனதிலையும் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அதை அறிக்கையிட வைக்கணும், சுத்திகரிக்கப்படணும். எழுதி மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு போய் பலிபீடம் ஒன்றை கட்டி 12 கோத்திரங்களின் எண்ணிக்கையின்படியாக 12 தூண்களை மலை அடிவாரத்துல நிறுத்தி, ஏனென்றால் இங்கேதான் ஆண்டவர் கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட இடம் என்பதை நினைவு கூறுவதற்காக, அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவதற்காக 12 தூண்களை நட்டி அங்க முதலாவது பலி செலுத்த அங்க வாலிபர்களுக்கு கட்டளையிட்டார். வாலிபர்கள் தகன பலியையும் சர்வாங்க தகன பலியையும் மக்களின் சார்பாக, எல்லாருடைய சார்பாகவும் அவர்கள் செலுத்துகிறார்கள். இது என்னவென்றால் துதி ஆராதனை. வாலிபர்கள் சென்று ஆண்டவரை துதிக்கின்ற துதி ஆராதனையை அது குறிக்கிறது. அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். பலிகளை செலுத்தி முடித்த உடனே அந்த பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தின் மேல் இந்த மக்களின் சார்பாக அவர் தெளிக்கின்றார். அங்க ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுதல். அந்த ரத்தமானது அவர்களை ஆண்டவரோடு கூட இணைக்கிறது. ஒரு சமாதான ஒரு நிலையில ஆண்டவருக்கும் மக்களுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறதற்கு ஏதுவாக அந்த பலியின் ரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிறது. தெளித்து முடித்த உடனே உடன்படிக்கை புத்தகத்தை திறந்து எல்லா ஜனங்களுக்கு காது கேட்கவும் அவன் வாசித்தான். எல்லா ஜனங்களுக்கு காது கேட்கத்தக்கதாக வேதத்தை வாசித்தான். ஆண்டவர் தந்த வார்த்தை வேதம், வேத புத்தகம். ஒரு பிரசங்கம் பண்ணினா மக்கள் அறிய, அவர்கள் காதுகள் கேட்க, ஆண்டவர் இதற்கு முன்னாடி என்னென்ன சமூக வாழ்க்கையில செயல்பட வேண்டுமோ, கற்பனைகள் கை கொள்ள வேண்டுமோ, அவைகளை ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரே, அவைகள் எல்லாம் எழுதி ஜனங்கள் காது கேட்க அவள் பிரசங்கம் பண்றார். மோசே பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒப்பு கொடுக்க வைக்கிறார். ஒப்பு கொடுக்க வைக்கிறார் எப்படி? மக்களை ஆண்டவர் சொன்னபடி செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று எல்லாரும் சொல்ல வைக்கிறார், அறிக்கையிட வைக்கிறார். பாருங்க இந்த பிரசங்க முறை எவ்வளவு அழகா இருக்குது. அந்த முறை, அந்த மாதிரியின்படித்தான் இன்னைக்கு திருச்சபைகளிலேயும் ஒரு கூட்டங்களிலேயும் ஆண்டவரோடு ஒப்புரவாகிற, அவர்களுக்காக பழி செலுத்தப்படுகிற, துதி நடத்துகிறது, ஒப்புரவாகுதல், பிரசங்கம் பண்றது, அறிக்கையிட வைக்கிறது. அதன் பின்பு மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலே தெளித்தார். அங்க வந்த ஜனங்கள் மேலே தெளித்து அங்க உடன்படிக்கை ரத்தம் இதுவே என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி வாழ்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது நான் சொன்னபடி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உடன்படிக்கை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. இது ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு சமாதான ஒரு நிலை வந்த உடனே தொட முடியாது, பக்கத்துல போக முடியாது, அப்படிப்பட்ட மகிமையின் தேவன், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற ஒரு பெரிய பயங்கரமான ஒரு தேவனிடத்துல பக்கத்துல போகிறதற்கு இவ்வளவு சுத்திகரிப்பெல்லாம் பெற வேண்டியது இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, அவர் சத்தத்தை கேட்க முடியாது. ஒருவேளை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கலாம். மோசே போன்ற ரகசியமான வார்த்தைகளை, ஆண்டோட ராஜ்யத்தின் திட்டங்களை, மக்களுக்கு அடுத்த திட்டங்களை, வருங்கால திட்டங்களை, ஆண்டவருடைய மென்மையான அந்த குரலை கேட்க மற்றவனாலே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே சொன்னாரு, நான் மோசையோடு முகமுகமாய் பேசியது போல எந்த தீர்க்கதரிசி இடத்துல நான் பேசினதில்லை, எந்த தீர்க்கதரிசி இடத்துல நான் பேசினதில்லை. அத மோசே என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தான் உலகத்துல வந்தாரு. இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மோசே வந்தார் அல்லவா? முழு உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. பின்பு இவள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஜெபம் என்றாலும், ஆராதனை என்றாலும், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றாலும்,
ஒரு காரியங்கள் எதை செய்தாலும் இந்த அடுக்கு முறைகள் இருக்க வேண்டும். முதல்ல துதி இருக்கணும், அப்புறம் ஒப்புரவாகுதல் இருக்கணும், அப்புறம் பிரசங்க வார்த்தை கேட்கணும், அப்புறம் ஒப்பு கொடுத்தல் இருக்கணும், அப்புறம் சுத்திகரிப்பு இருக்கணும். இந்த முறைமைகள், இந்த 5 காரியங்களும் ஒரு ஒரு ஆராதனையில, ஒரு கூடுகையில இருக்க வேண்டும். இது இல்லாமல் அடுத்து ஆண்டவருக்கு முன்பாக ஏறி சென்று அந்த ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்த முடியாது என்பதற்கு இது ஒரு அடையாளம். பின்பு சொன்னாரு, மோசே, ஆரோன், நாதாப், அபியூ 70 மூப்பர்களும் மலையின் மேல கொஞ்சம் ஏறி போனாங்க. மலையில அது வரைக்கும் கீழே நிக்கணும், தூரத்துல நிக்கணும், பார்டர் கட்டி அங்க நெல்லு, பக்கத்துல வந்துடக்கூட, வந்த செத்து போவ என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் மோசையோடு பேசுகிறதையும் அவரோடு கூட அவரை வரவழைக்கிறதையும் ஜனங்கள் பார்த்து மோசையை நம்பணும், மோசை நடத்தல் கீழ்ப்படிய வேண்டும் என்று இத்தனை பயங்கரமாக ஊழியருக்கும் தேவனுக்குள்ள உறவை மக்கள் அறியவும், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு இவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்பதை மக்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்கவும் ஏதுவாக இந்த காரியங்களை ஒரு மாதிரியாக செஞ்சு காட்டுகிறதை பார்க்கிறோம். இது மோசே சொல்லவில்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் மேல ஏறி போய் அவரிடத்துல பெற்றுக்கொண்டு வந்து சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய ஆராதனை முறைமைகளானாலும் சரி, சபை காரியங்களோ, எந்த கூட்டங்களானாலும், எந்த ஒரு காரியங்களானாலும் இந்த முறைமைகள் இருக்க வேண்டும். இது மாறாது அந்த காரியங்களும் இருக்க வேண்டும். சமைக்கணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்வோம், தண்ணியை ஊத்தி அரிசியை போட்டு ஊற வச்சு அப்புறம் போடுறது இல்ல. முதல்ல நெருப்பை வச்சு, அப்புறம் சட்டியை வச்சு, அப்புறம் தண்ணியை ஊத்தி அரிசியை போட்டு அதுக்கு உப்பை போட்டு வேக விட்டு பருவம் வந்ததுக்கு அப்புறம் வடிச்சு அப்புறம் செய்வோம். குழம்பு வச்சாலும் அப்படிதான் செய்வோம். தலைகளை யாரும் செய்ய மாட்டாங்க, அதுபோல ஆண்டவர் சில காரியங்களை அங்க சொல்லுகிறார். அங்க தரிசித்தார்கள். 10-11 வசனத்துல அங்க பார்த்தோம்னா அந்த 70 மூப்பர்களும் இந்த நாதாப், அபியூ எல்லாரும் சென்று ஆண்டவரை தரிசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எப்படி தரிசிக்கிறாங்க? அவங்க பார்த்த பார்வை அவங்களுக்கு கொஞ்சம் காட்டுவார். பாதத்தின் கீழ், பாதத்தை தான் காட்டுறாரு. பாதத்தின் கீழ் என்ன இருந்தது? நீல கல் இழைத்த ஒரு வேலைக்கு ஒப்பாகவும், தெளிந்த வானத்தின் பிரமைக்கு ஒப்பாகவும், நீல நிறத்துல அவர் பாதத்தை மட்டும் தரிசிக்கிறதை அவங்களுக்கு காட்டுறாரு. பாதத்தை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. சில ஆண்டவரை வந்து மோசே சத்தத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. ஆனா ஒரே ஒரு முறை பின்புறத்தை நீ காணுவ, முதுகவை பார்ப்பான்னு சொல்லி கடந்து போக மட்டும் ஆண்டவர் கரங்கொண்டு காத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையைத்தான் கண்டார்கள். தேவ மக்கள் அவருடைய மகிமையைத்தான் கண்டார்கள், அவருடைய செயல்களை கண்டார்கள். அதன் பின்பு அங்கே அங்க மலை மேலே எல்லாரும் புசித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி தரிசித்து புசித்து குடித்தார்கள். இது ஐக்கியப்படுகிற அனுபவம். ஆண்டவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்குறதுக்கு முன்னாடி எத்தனை காரியங்களை செய்து இந்த மூப்பர்களோடும் உடன் ஊழியர்களோடும் உடன்படிக்கை செய்து ஒரு முழு திருச்சபை நடத்துகிற உத்தரவாதம் இந்த மூப்பர்களும் உடன் ஊழியர்களுக்கும் உண்டு, பங்கு உண்டு என்பதை காட்டிவிட்டு அதன் பின்பு ஆண்டவரிடத்துல இன்னமும் பிரமாணங்களை வாங்கும்படிக்கு மோசே மலை மேல ஏறி போனார். போகும்போது ஆண்டவர் இவர்களையும் தாண்டி போகும்போது யோசுவா ஒரு இடத்துல ஊழியக்காரனாகிய மோசேன் ஊழியக்காரன் யோசுவா அங்க ஒரு இடத்த பாதி மலையில இருக்கிறாரு. இன்னமும் உச்சிக்கு ஏறி போய் அங்கே மோசே ஆண்டவர் சொன்னார், இங்கே நீ தங்கியிரு என்று சொன்னார். அங்கே தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய உச்சி மலைக்கு ஏறி போய் அங்கே வேத புத்தகத்தை, கற்பலகைகளை நான் உனக்கு உண்டு பண்ணி தருவேன் சொல்லி உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கொடுப்பேன், கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொன்னார். அதுபோல மோசே ஏறி போனார். அங்க ஏறி போகும்போது நாங்கள் வரும் வரை இங்கு காத்திருங்கள் என்று யோசுவாவும் மோசையும் மேல போறாங்க. மூப்பர்கள் பாதி மலையில இருக்காங்க, மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலே இருக்காங்க. ஏதாவது ஒரு காரியம்னா நீங்கள் அங்க ஆரோன் இருக்கிறாரு, ஊர் இருக்கிறாரு. மோசைக்கு அடுத்த காரியம் அவங்க வந்து டிப்யூட்டி கமிஷனர்கள் மாதிரி என்ன செய்திருக்காரு, அந்த ஆரோனையும் ஊரையும் வச்சுட்டு போயிருக்கிறார், துணை மந்திரிகள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில வச்சுட்டு மோசே 40 நாள் மேலே சென்று அவர் ஜெபிக்க போகிறார். மலை மேலே போகிறார். அங்கே தேவனுடைய பிரமாணங்களை வாங்க போறார். மலை மேலே போகும்போது ஒரு மேகம்
அவனை மூடி விட்டது. ஒரு மகிமையின் மேகம், ஆண்டோடைய மகிமையின் மேகம் அவளை மூடினது. தெரியல, மோசையும் தெரியல, இந்த மலையும் தெரியல, ஒரு மேகம் மூடி இருந்தது அந்த இடத்துல. அந்த மேகத்தின் மறைவிலே ஆண்டவர் அவனோடு பேச வந்தார். 6 நாள் அந்த மேகம் மூடி இருந்ததாம். 7ஆம் நாள் மோசைக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, மேகத்துல நடுவுல வா, இன்னும் ஏறி வான்னு சொன்னார். இந்த மேகத்து நடுவுல அங்கே போகும்போது ஆண்டவர் உச்சியில மேகத்தின் மறைவில அவனோடு கூட பேசினார். மலையில கொடுமுடியில கர்த்தருடைய மகிமையின் காட்சி மோசையோடு பேசுகிறது, ஆண்டவர் தொடுகிறது. அங்க சம்பவங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி காணப்பட்டது என்றால் அக்கினிமயமான ஒரு தோற்றம் போல காணப்பட்டது. இஸ்ரவேலர்கள் இதுக்கு எந்த ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் அன்று எகிப்தை விட்டு புறப்பட்டு இந்த மலையில இந்த தரிசனத்தை காணுகிற அந்த நாள் ஏறத்தாழ 50வது நாள். அந்த 50வது நாளில் தான் அக்கினிமயமான ஒரு தோற்றத்தை மலை மேலே கண்டார்கள். அந்த 50வது நாள்ல தான் புதிய ஏற்பாட்டு அதே போல அங்க நிறைவேறுகிறதைன்னு பார்க்கிறோம். எப்போதும் இந்த பழைய இதை சொல்லுவது மோசை மூலமாக மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையாக கொடுத்தார், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. ஆனா இதுக்கப்புறம் கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை மோசை மூலமா செய்த இந்த உடன்படிக்கைகளும் சம்பவங்களும் வேத புத்தகத்துல சொல்லியிருக்கிற காரியங்கள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு மாதிரியானவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. அது நிழல், ஒரு வரைபடம். ஆனால் அது உருவம் கொண்டு, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி வரைபடம் வரைகிறார்களோ அதுபோல ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அத்தனையும். ஆனால் புதிய ஏற்பாட்டில அது நிழல் உருவம் பெற்று ஒரு கட்டடமாக நிற்கிறது போல புதிய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்து ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய உடன்படிக்கையையும் உடன்படிக்கையின் சபைகளை குறித்து ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி அன்றைக்கு காட்டினார். ஆகவே பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுதெல்லாம் அதுல புதிய வருங்காலத்துல செயல்பட வேண்டிய காரியங்களை சொல்லியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். இதை முறையாக வாசிக்காவிட்டால் அது விளங்காது. இந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் அது நிழல், இது நிஜம். அது நிழலா இருந்தது, நிஜமான உடன்படிக்கையாக அது உருப்பெற்று வருகிறது. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை குறித்து தெளிவு பெற வேணும், அதனுடைய நோக்கத்தையும் தெளிவாய் அறிய வேண்டும். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்த புதிய உடன்படிக்கையும் தெளிவாக அறிய வேண்டும். இந்த ஒரு தெளிவு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் ஒரு மதவாதியாகத்தான் இருப்பான், அவன் ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. என்ற அறிவிருந்தாத்தான் ஆன்மீகவாதி ஆக முடியும். குருட்டு பக்தி ஒருபோதும் ஒரு காலம் நீண்ட நாட்களுக்கு உதவி செய்ய முடியாது. குருட்டு பக்தி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் உதவியா இருக்கலாம், வீண் வைராக்கியம் உண்டா இருக்கலாம், ஆனால் பலன்களை பெறுகிறதுக்கு ஏதுவான தகுதி அடைய முடியாது. இந்த இரு காரியங்களும் தெளிவாக அறிய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது நோக்கம் பாவம் செய்தவர்கள் பலி செலுத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாக்குறதற்கு பலி செலுத்தப்படணும். புதிய ஏற்பாட்டுல பாவிக்கு பதிலாக கிறிஸ்து தாமே பலியானார். இங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில வாசிக்கும் பொழுது அங்கே இந்த காரியத்தை குறித்து எபிரேயர் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் சில காரியங்கள் வசனங்கள் அதை நிரூபித்து காட்டுகிற, நிறைவேறுதலை காட்டுகிற நிழல் உருவமானது எப்படி என்கிற காரியங்களை குறித்து அங்கு சொல்லி இருக்கிறது. நாம் அதை வாசிக்கும் பொழுது நன்றாக தெரியும். எபிரேயர் 8:3-4 வசனங்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அங்க செலுத்தும்படி இவருக்கு ஏதோ ஒன்று அவசியம் தேவைப்படுது. நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியன் இருக்கிறாரு. பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அடுத்து இது சாதாரண கூடாரத்துல நடைபெறுகிற ஒரு காரியம், ஒரு வழிபாடு.
பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு சொல்வது அவர் விசுவாசிகளின் கிறிஸ்தவ விசுவாசிகளின் வாழ்க்கையில இடைபடுகிற ஒரு தொடர்புடைய காரியமா இருக்கிறது. ஒரு கூடாரத்தில் நடக்கிற ஒரு மத வழிபாடு, அவ்வளவுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புடைய ஒரு காரியமா இருக்கிறது. 5-6 வசனத்தை வாசிகள் 8:5-6. இவர்கள் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. 6 வசனம். அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்காரு, மாதிரியாக காண்பித்தார். 11 வசனம். எல்லாரும் அறிவார்கள், இல்லை. ஏனென்றால் மாதிரியாக அங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு மாடல், அது புதிய ஏற்பாட்டுல சொல்ல வேண்டியதில்லை. தானாக அவனுக்கு விளங்கும். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது, மனம் திரும்பி மறுபடி பிறந்து அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, இதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. உள்ள இருக்கிற ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் அவனை நடத்துவார். அவனோட காரியங்களையும் சொல்லுவாரு, அவன் போக வேண்டிய காரியங்களை சொல்லுவாரு, விட வேண்டிய காரியங்களை சொல்லுவாரு. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை போதித்து நடத்துகிறதாக இருக்கிறது. அந்த காலத்துல அது தற்காலிகமான நிழல் உருவம் கொண்டது ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையோ நித்தியமான நிஜமான உருவம் கொண்டதா இருக்கிறது. அது நிழலானது, இது நிஜமானது. இதுக்கெல்லாம் அதே அந்த அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல வரிசையா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் பேரிலே செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாடு. குறிப்பிட்ட ஆபிரகாமுக்கு ஒரு குறிப்பிட்ட உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன், நாட்டை கொடுப்பேன், அவ்வளவுதான். குறிப்பிட்ட காரியங்களுக்காக. ஈசாக்கு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட காரியம், யாக்கோ சொல்லும் போது குறிப்பிட்ட காரியங்கள், மோசேக்கு சொன்ன போதும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த கானான்ல கொண்டு சேர்க்கிற காரியம் வரைக்கும் உள்ளதுதான். இப்போ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐடி கார்டு வாங்கினா கூட இவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்கு அதிகாரம், என்னென்ன காரியங்கள் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, அது இத்தனை வருஷத்துக்கு வேலிட்டி, அதுக்கப்புறம் அது செல்லாது. அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. கானான்ல போய் சேர்ந்துட்டு அந்த கானான்ல இவங்க உடன்படிக்கை மீறினாங்கன்னு வச்சுக்கிருவோம், அப்புறம் அது செல்லாது. இதனாலதான் அந்த ஜனங்கள் அடிக்கடி அது விலகி போவாங்க. அவங்களுக்கு யுத்தங்கள், பஞ்சங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் வரும். ஆண்டவர் அப்படித்தான் அவங்கள திருப்பி திருப்பி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறதை வேதத்திலே நாம் காணுகிறோம். இது மக்கள் உடன்படிக்கையின் வாழ்வின் ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையில அந்த வாழ்க்கையின்படி அவர் உடன்படிக்கையின்படி அவங்க வாழணும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இங்க சொல்லப்பட்ட குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் பேரிலே நிறுவப்பட்டது. நிறைவான வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கிய ஒன்று உடன்படிக்கையாக புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நிறைவான வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று உறுதிப்படுத்தி உடன்படிக்கை செய்தார். மோசே மூலமாக கானானுக்கு போகணும், கானான்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான உடன்படிக்கை என்பது எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையில அவங்க சொன்னது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான உடன்படிக்கையோ அவங்களுடைய கிறிஸ்துவோ அவங்க வாழாமல் அவருடைய வாழ்க்கையில நிலை நிற்கும்படி செய்கிற ஒரு உடன்படிக்கை. 6வது, புதிய மதிப்பீடுகளை, சட்டதிட்டங்களை கொண்டது அது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய மதிப்பீடுகளை அந்த உடன்படிக்கைப்படி செஞ்சாதான் அவனுக்கு மார்க் கிடைக்கும், அதுக்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சட்ட திட்டங்கள் ஆனது. ஆனால் புதிய ஏற்பாடு உள்ளான மதிப்பீடு, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் என்று சொல்லி உள்ளான வாழ்க்கையை, அங்கே ஒழுங்குகளை அவர்களுக்கு மதிப்பீடு செய்கிறதா இருக்கிறது. அது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். குறிப்பிட்ட எல்லையை மட்டுமே அவர்கள் தொட முடியும். அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, மூப்பொரு நாளான நீ யாரா இருந்தாலும் சரி இங்கதான் இரு, உன் இடத்துல நீ இரு,
மக்களே நீ அங்க இருக்கணும், உடன் ஊழியனே நீ இங்க இருக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லையை மட்டுமே தொடரக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படி இல்லை. தேவனுடைய கிருபாசன தண்டை வரும் வரை எப்போதும் அவரை நெருங்கி செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உடன்படிக்கை. யாரும் அவரை இயேசு கிறிஸ்துவை அந்த உடன்படிக்கையில உடன்படிக்கை செய்கிறவன், கிறிஸ்து இயேசுக்குள்ளான வாழ்க்கை துவங்குகிறவன், அவர் யாரா இருந்தாலும் தேவன்ட்டு போலாம். இடையில எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, எந்த புரோக்கர் மூலமாக ஆண்டவர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பிதாவினிடத்தில் போகலாம், பிதாவினிடத்துல பேசலாம், பிதாவினிடத்துல வாசம் பண்ணலாம், அவர்கிட்ட இருந்து பதில பெறலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். 8வது சொல்லும்போது சடங்காச்சாரங்களை காரியமாக கொண்டதுதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை காரியம். அது சடங்காச்சாரங்கள் தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளானது எப்படி தெரியுமா? நிறைவான அனுபவத்திலோடு கூட தொடர்புடைய, நிறைவான அனுபவங்கள் கொண்ட ஒரு தொடர்புடைய காரியங்கள். அது வெறும் சடங்கு அல்ல. கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது சடங்காச்சாரங்கள் அல்ல. 9 சொல்லும் பொழுது தொடர்ந்து அடிக்கடி பலியிடப்பட வேண்டிய ஒன்று பழைய ஏற்பாடு. வார வாரம் பலியிட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வார வாரம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது, காலைதோறும் ஆண்டவர் ஆராதிக்கிறது வந்து பெற்றுக்கொள்ளுது. மன்னிப்பு ஏற்கனவே பெற்ற மன்னிப்பு தான், அவ்வளவுதான். அதன் பின்பு ஆண்டவர் தந்த பரிசுத்த நீதியை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் தூசிப்படலாம், பலவீனங்கள் வரலாம், குறைவுகள் நேரிடலாம். பாவ பிரசன்னத்துல இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழுகிறதுனால, பாவ பிரசன்னம் நிறைந்த இந்த உலகத்துல வாழுகிறதுனால ஆண்டவரை சார்ந்து, பிரசன்னத்தை சார்ந்து, அவருடைய வார்த்தையை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அவருக்கு ஏற்ற ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அனுதினமும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு பலமும் பலவீனமும் மாற்றப்பட்டு மர்வமாக்கப்படுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நாளும் போய் மன்னிப்பு வாங்கணும். அதுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தி அந்த மன்னிப்பை அவன் நம்பிட்டு வரணும். பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு காரியம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை எப்படி தெரியுமா? ஒரே பலியினால, இயேசு கிறிஸ்து பலியானதுக்கு அப்புறம் எந்த ஆடோ கோழியோ மாடோ பலி பீடத்துக்கு செலுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. ஒரே பலியாய் என்றென்றைக்கு இருக்கும்படி பூரணமாக்கப்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கை பூரணமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கை அன்றைக்கே பூரணமானது. அந்த பூரணத்தை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். நம்முடைய ஆவியில பூரணமாக்கிய, ஜீவன் உள்ளவனாய் மாற்றிய அந்த உள்ளான அனுபவங்களை வெளியே காட்டுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் உள்ள என்ன பொக்கிஷம் வச்சிருக்கிறானோ இதயத்து நிறைவுதான் வாயில பேசும், செயல்கள்ல வெளிப்படும். உள்ளே இருக்கிற அந்த மறுபிறப்பின் உள்ளான மனுஷனுடைய, ஜீவ மனுஷனுடைய அந்த உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வருகிற புதிதாக்கப்பட்ட மனிதன், புதிய உடன்படிக்கைக்குரிய மனுஷன், கிறிஸ்துக்குள்ளான மனுஷன், பழைய மனுஷன் என்று சொல்லிருக்கு. இந்த புதிய மனுஷனை வெளியே கொண்டு வர அவன் மாறி, மாற்றங்கள் இந்த குணங்களிலே மாறி, செயல்களிலே மாறி, அவருடைய எண்ணங்களிலே மாறி, பழைய மனுஷன் ஆகிய மாமிச வாழ்க்கையிலிருந்து முற்று ஓய்ந்து அவன் மறுரூப வாழ்க்கைக்குள்ள அவன் கடந்து செல்கிறவனா இருக்கிறான். பாவ மன்னிப்பு பழைய ஏற்பாட்டுல வந்து பலி செலுத்தணும். அந்த செலுத்தின பலிய விசுவாசித்து அவன் மன்னிப்பை பெறணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல உள்ள காரியங்கள் உடன்படிக்கையில் எப்படி உண்டானது? ஏற்கனவே அவர் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி ஆயத்தமாக வச்சிருக்கிறாரு. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ பலி செலுத்த வேண்டியதில்லை. ஆண்டவர் ஏற்கனவே செலுத்தின பலியை விசுவாசித்து நீ பாவ மன்னிப்பை பெற வேண்டும். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும். ஒரு மனுஷன் ஒரு தேவ ஊழியரை கூட்டம் முடிந்த உடனே என்னோடு கூட நீ வரணும்னு கூப்பிடுறாரு. மக்கள் கூட இருக்க மூப்பர்கள் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்களாம் சொல்றாங்க, டிஎல் மூடிதான். அப்படி கூப்பிடும் பொழுது இவங்களாம் சொன்ன, இந்த மனுஷனோட போகாதீங்க, இவன் பேர் கொள்ளக்காரன், கொலகாரன், இவன் பக்கா கேடி, இவன்கிட்ட போனா நிச்சயமா உங்களை ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இவன் என்னமோ செய்யறதுக்கு தான் கூப்பிடுறான் என்று எல்லாரும் போக தடுக்கிறார்கள். அப்படித்தான் இருந்துட்டு போட்டுமே, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு என்று சொல்லி தைரியமா அவனோடு கூட போனாரு. அவன் காட்டு பங்களாவை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு கதவுகளை திறந்து அறைக்குள்ள அவருடைய மனைவியை பார்த்து, இது என்னுடைய மனைவி, 2 கண்ணை நான் தான் குத்தி கண்ணு தெரியாம ஆக்கிட்டேன், இப்ப என்ன நீ சொன்ன ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா என்று கேட்டான். மன்னிப்பார். இன்னொரு கதவை திறந்து அந்த பக்கத்துல
பெண்களை கொண்டு போறது, கடத்துறது, நாசப்படுத்துறது, இப்படிப்பட்ட செயலாம் செய்து நிறைய எலும்பு கூடுகளா கிடந்துச்சு. இப்போ இதப்பா நான் கொலை செய்து போட்ட மக்கள் இவங்கள் இதெல்லாம் இதுக்கப்புறமும் ஆண்டவர் என்னமோ உங்க இயேசு மன்னிப்பாரா? எல்லாத்தையும் ஏற்கனவே மன்னிச்சுட்டாருப்பா. நீ அவரை அறிஞ்சு என்னைக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்குறியோ பிள்ளையாய் அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார், உன் பாவங்களை எல்லாம் கழுவுகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் முழங்கால் படிட்டு அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவன் விசுவாசியாக மாறி பிற்காலத்தில் ஆண்டவர் சேவையை செய்தான் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்னன்னா, பாவம் மன்னிப்பா இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தாலும் ஏற்கனவே எல்லா மனுஷர்களுக்கும் இதுவரைக்கும் ஆண்டவரை பத்தி கேள்விப்படாதவனுக்காகவும் அவர் என்ன செய்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்து ரெடிமேடா வச்சிருக்கிறாரு. இதை ஒரு மனுஷன் அறிந்து அவரை விசுவாசத்தோட அதை எடுத்து இது எனக்காக செய்யப்பட்டது, எனக்காக செய்து முடிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் வைத்திருக்கிற மன்னிப்பு, அவர் வைத்திருக்கிற பரிசுத்தம், அவர் வைத்திருக்கிற நீதியை, அவர் வைத்திருக்கிற மகிமையின் வாழ்வை அவன் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னை அர்ப்பணித்த பொழுதே அவரிடத்துல இந்த முழுவதும் இவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிடுகிறது. ரொம்ப எளிதான காரியம். ஒரு காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நடந்து போய் பேங்க்ல செலான் எடுத்து ஃபில் பண்ணி அங்க வரிசையில நின்று அங்க கட்டி அதுக்கு அனுப்பி போயிருச்சா வந்துச்சான்னு அவன்கிட்ட 2 தடவை போன் பண்ணி கேட்டு அதான் இன்னும் வரலன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவரு சாயங்காலத்துல ஒரு செய்தி வரும், வந்துருச்சு அப்படின்னு. இப்ப அப்படியெல்லாம் இல்ல, ஜிபே நிறைய பேயிங்க இருக்கு. இது வழியா என்ன செய்யலாம், ஈஸியா அப்பவே ஒரு செகண்ட்ல அவங்க அக்கௌண்ட்ல போய் டிரான்ஸ்பர் ஆயிடுது. இதுவே நடக்க கூடுமானால் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமா? இல்லைங்க, மலை ஏறணும், மலை சுத்தணும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும், இன்னும் எவ்வளவு காரியங்களுக்கு தான தர்மங்களை பண்ணணும், அப்படிப்பட்ட நல்ல காரியங்களா செஞ்சாதாங்க புண்ணியம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும் என்பது பழைய காலத்து நம்பிக்கைகள் இருந்தது, மக்கள் மத்தியில இருக்குது. அதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உடன்படிக்கையின் மூலமாக எந்த மனுஷனும் நற்கிரியைகளை செய்து தன்னை வருத்தி கொள்ளுகிறதுனாலோ நற்செயல்களை செய்கிறதுனாலோ அவனுக்கு எந்த புண்ணியமும் மன்னிப்பும் நித்தியமும் வருவது இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனேயே அவன் அந்த அனுபவத்துக்குள், மறுபிறப்பின் அனுபவத்துக்குள் வந்து விடுகிறான். நான் பாவி, இதுவரையும் தெரியாம இருந்தது, இயேசு எனக்கா செய்து முடித்த நான் நம்புறேன், ஏற்றுக்கொண்ட உடனே மறுரூபமாக்கப்படுகிறான். மறுபடி பிறந்து தேவனால் அவன் அங்கீகரிக்கப்பட்டு அவன் ஒவ்வொரு செயலாக அப்புறம் ஆண்டவர் அங்கீகரிப்புக்கும் விசுவாசுக்கு அடையாம இருக்க ஞானசனத்தை பெறும் பொழுது அப்புறம் ஜெபிக்கும் பொழுது அவன் முத்திரையை பெறுகிறான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை தொடர்ந்து அறிய வேண்டிய சத்தியத்துக்குள்ள, சகல சத்தியத்துக்குள்ளும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவனுக்குள்ள இருந்து பேசி உணர்த்தி வழிநடத்தி மறுரூப வாழ்க்கையை கிறிஸ்து இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது அவரோடு கூட அவர் வருகிற அதே தோற்றத்துல, அதே ரூபத்துல, அதே தன்மையில அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்கி கொண்டு போகிறார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ அரிசிக்காக பருப்புக்காக எண்ணெய்க்காக வருகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவனுடைய நிலை வரும் காலங்களில் பரிதவிக்கப்பட்ட நிலையாகும். கிறிஸ்துவுக்குள்ளான உள்ளான வாழ்க்கையில ஜீவன் பெற்று பலன் பெற்று பரிசுத்த ஆவியானவரால புதுப்பிக்கப்பட்டு புதுபலன் பெற்று வல்லமையாகி மறுரூபப்பட்ட வாழ்க்கை செய்ய வைக்கிறது புதிய உடன்படிக்கை. இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. 12 கோத்திர மக்களுக்கு மட்டும். அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது அந்த கோத்திரத்தோடு கூட அடிமையாய் வந்தவர்களோ வேலைக்காரனோ அந்த உடன்படிக்கைக்கு அர்ப்பணித்திருந்தால், அந்த சடங்கு முறைகளை எல்லாம் செய்கிறவர்களா இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்பது உலகத்துல எந்த கடை கோடியில் இருக்கிற மனிதனாக இருந்த அவன் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ அவன் இருக்கிறவனோ இல்லாதவனோ அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ எவராயிருந்தாலும் சரி, அவனை மனுஷனாய் அவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய செய்து கிறிஸ்துவுக்குள்ளாய் உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து இந்த உலகத்துல மனிதனாய் வாழ வைக்கின்ற
ஒரு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை நிழல், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை நிழல் உருவம் கொண்டது. நாம் இதுல தெளிவுள்ளவர்களாக இருந்து அந்த நம்பிக்கையில உறுதியாக இருப்போம், ஆனால் தேர்ச்சி பெறுவோம். ஒரு தீவுக்கு ஒரு ஒரு கூட்டங்கள் போச்சான். நாத்திக கொள்கைக்காரர்கள், கடவுள் இல்லை கொள்கைக்காரர்கள், கம்யூனிஸ்ட்வாதிகள் போனாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த வேத புத்தகத்தை வச்சிருந்தாங்களா. இந்த வேத புத்தகத்தை வச்சிருக்கானே, இது உருப்படாதது, ஏன்டா வாழ்றதுக்கு வழி பார்க்காம இதை போய் படிச்சுட்டு இருக்கீங்களே என்று சொல்லி இவங்க போய் சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த வேத புத்தகம் தான் எங்களை மாற்றியது. இந்த வேத புத்தகம் மட்டும் இந்த தீவுக்கு வராது இருந்ததுன்னு சொன்னா நீங்க இதுவரைக்கும் உயிரோட என்று சொல்லி இந்த வேத அறிவை அவனுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிக்கவே இல்லை. அவன் ஓடிய போயிட்டா, எப்போ நம்ம என்னமோ மாத்தணும்னு ஏற்கனவே இவங்க மாறி போயிருக்காங்களே என்று சொல்லி. இப்படி ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிறோம் என்று போனாங்களாம். அது ஒரு தீவுல. அப்படி போகும் பொழுது அங்க சொன்னாங்க, இந்த இயேசு இங்கதான் இருந்தார், இப்பதான் போனாரு அப்படின்னா. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிர் தெழுந்து போயிட்டாரியா, எப்படி இப்பதான் இருந்தாரு? அப்பதான் நீங்க சொல்ற, நீங்க பிரசங்கம் பண்ற எல்லா கேரக்டரும் ஒருத்தருக்குள்ள இருந்தது. அவர் இருந்தார், அவர் மூலமா தான் நாங்க இயேசுவே பார்த்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அர்த்தம் என்னன்னா, அவர் பேசியதை வாழ்க்கையில கண்டோம், இயேசுவை அவர் வாழ்க்கையில கண்டோம், அந்த இயேசுவை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். ஐயா, புதிய ஏற்பாடு உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது அந்த உடன்படிக்கைக்குட்பட்டு அந்த வாழ்க்கையை வாழுகிற மனுஷன் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஆனால் மாமிச வாழ்க்கை, ஒரு மதவாதி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே சுபாவம் இன்னைக்கு அவனுக்கு இருக்கும். அப்படியாதான் இருப்பான், எந்த மாற்றமும் அவனுக்குள்ள இருக்காது. ஆனா புதிய உடன்படிக்கையின் மகனாய் மகளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் இணைக்கப்பட்டிருக்கிற மனித வாழ்க்கை, அவன் வாழ்க்கையை வருஷத்துக்கு வருஷம், நாளுக்கு நாள், நேற்று இருந்தது போல அல்ல, இன்னைக்கு மாற்றங்கள் ஆகி மறுரூபம் அடைந்து அவன் கிறிஸ்துவை போல அந்த உலகத்துல வாழுகிற ஒரு நடமாடும் ஆலயமாய், ஒரு நடமாடு குட்டி கிறிஸ்துவாக இந்த உலகத்துல வாழ அந்த உடன்படிக்கையின் வல்லமை அப்படி செய்யும். அப்படியாகத்தான் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு மனுஷனும் அவருக்கு பிள்ளையாகவும் அவர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை சுதந்திரிக்கிற உரிமை பெற்றவனாகவும் மாறுகிறான். இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க இந்த அனுபவத்தை காணாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த மகிமையான வாழ்க்கையை சுதந்திரத்துக்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்காக மட்டும் உடன்படிக்கை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் வழங்குவதற்காக மட்டுமல்ல, நித்தியமாய் வாழுகிற வாழ்வுக்காகவும் அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யுங்க. கிறிஸ்து உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்களை அருமை தகப்பனே, வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்த அனுபவங்களை புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு செய்து முடித்த இந்த உன்னத செயல்களை எங்களோடு ஆண்டவரை ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்த கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைக்கும் போது, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற வாழ்க்கையை நினைக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் உள்ளம் ஆண்டவர் பூரிப்படைந்திருக்கிறது. இந்த அனுபவத்தை பெறாத மக்கள் ஆண்டவர் மறுரூப வாழ்வுக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தோடு வாழ உங்களுடைய ஆசீர்வாதக்காரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள் வழி நடத்தி அவர்களை ஆண்டவரை பங்கமில்லாமல் பாதுகாத்து கிறிஸ்து இயேசுடைய வருகையில இணைத்திட அவர்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.